Hi guys, welcome to my channel, A Kutti World. சாம்பார் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஸோ ரொம்ப டேஸ்டியான ஈஸியான தால் கிச்சடி பண்ணலாமா? வாங்க. 1 கப் ரைஸ் எடுத்துக்கலாம், 1 கப் தால் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்புறம் நல்லா தண்ணி விட்டு ஒரு 15 to 20 minutes நல்லா ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ நீங்கள் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திங்கன்னா 2 கிளாஸ் தால் எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் தேவையான பொருள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஐட்டம்ஸ் தான், எதுவுமே ஜாஸ்தி ஐட்டம்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை. வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ ஊறியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம குக்கரில் 1 ஸ்பூன் கீ போட்டுக்கணும். அப்புறமா ரைஸும் தாலும் ஊற வச்சு எடுத்த ரைஸும் தாலும் நல்லா அந்த கீயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீயோட ஃப்ளேவரு நல்லா ரைஸ்லேயும் தால்லையும் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ ஒரு 5 கப் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ நான் 1 கப் ரைஸ் 1 கப் தாலுக்கு 5 கப் வாட்டர் எடுத்துக்கினேன். அப்புறம் 1 ஸ்பூன் டர்மரிக் அண்ட் 1 ஸ்பூன் சால்ட். ஸோ நல்லா அதை கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகும்போது நான் குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 5 விசில் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக 5 விசில் ஆயிட்டு பிறகு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா? ஓ, இப்போ இப்படி இருக்கு ரைஸு, நல்லா இருக்குல்ல? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ மசாலா ரெடி பண்ணலாம். ஸோ பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் கீ, உங்களுக்கு வேணால் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் கீ போட்டால் இன்னும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் சூப்பராக வரும். அப்புறமா 1 ஸ்பூன் சீரகம், அப்புறமா 1 பட்டை போட்டு நல்லா ஆற்றியும் கீயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு 1 ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ண 1 ஆனியன் எடுத்து நல்லா அதில் வதக்கிடலாம். ஸோ நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு வதக்கிட்டு ஒரு தக்காளி எடுத்து ஸோ அதையும் நல்லா சாப் பண்ணிவிட்டு நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சால்ட்டு, அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சாத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியான ஐட்டம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இப்போ அந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரைஸை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதில் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுறேன். யூஸ்வலாக கிச்சடி கொஞ்சம் வாட்ரியாக தான் இருக்கும். ஸோ நல்லா அந்த மசாலா அப்புறமா அந்த தண்ணி ரைஸு தால் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலரி விட்டுடலாம். லாஸ்ட்டாக கொரியாண்டர் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ கொஞ்சம் பாயில் ஆகட்டும், ஒரு 3 to 4 minutes பாயில் ஆகட்டும். ஸோ நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆன பிறகு ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ விட்டு நல்லா கலாரி ஹாட்டாக சர்வ் பண்ணலாம். சூப்பரான யம்மியான கிச்சடி ரெடி. ட்ரை பண்ணி சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. தேங்க்யூ.